குட் மார்னிங். இன்றைக்கி நாம் சிம்பிளாக ஆக்ஷன் வேர்ட் பயன்படுத்தி எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ் விளக்கத்தோடு பார்ப்போம். இப்போ ஒருத்தன் ஒரு பரிசு பொருள் உனக்கு கொடுக்குறான். என்ன சொல்கிற? நான் அதை ஏற்றுக்கொண்டேன். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஐ அக்செப்டட் இட். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். இப்போ 2 கேள்வி கொடுத்துருக்காங்க, நீ பதில் எழுதணும். அப்புறம் எழுதிட்டு இருக்கும்போதே இன்னொரு கேள்வி கொடுக்குறாங்க, இதையும் சேர்த்து எழுதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போது ஆட் திஸ் கொஸ்டின், இந்த கேள்வியையும் சேர்த்துக்கொள். அட்வான்ஸ்னு இருக்குது. அட்வான்ஸ் அப்படின்னா, இப்போ ஆர்மியிலெல்லாம் அட்வான்ஸாக போங்க அப்படின்னு சொன்னால் முன்னால் போகணுன்னு அர்த்தம். கோ ஃபார்வேர்டு அர்த்தம். பண விஷயத்துலன்னா முன்பணம் கொடுன்னு அர்த்தம். இப்போது மூவ் ஆர் கோ ஃபார்வேர்டு அப்படிங்கிறது தான் அட்வான்ஸ்டு. தி சோல்ஜர் அட்வான்ஸ்ட். அந்த வீரன் முன்னோக்கி சென்றான் அப்படின்னு அர்த்தம். இப்போது வீட்டில் அப்பா இருக்கிறாங்க, நீ ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொல்கிற. அப்பாட்ட அனுமதி கேட்குற, சேங்ஷன் கேட்குற. அவர் சரின்றாரு அப்படின்னா, மை ஃபாதர் அப்ரூவ்டு மை சாய்ஸ். எங்கள் அப்பா நான் செலக்ட் பண்ணின சப்ஜெக்டை படிக்க அனுமதி கொடுத்தார்னு அர்த்தம். ஒப்புக்கொள்கிறதுன்னா, ஒருத்தன் மறந்து தவறுதலாக உன்னுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான். திரும்ப பார்க்கும்போது கேட்குறேன், அப்போது நான் என்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறேன். ஐ அட்மிட் மை மிஸ்டேக். என்னுடைய தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு மருந்து வேணும். கையில் காயம் பட்டுருச்சு, மருந்து ஒன்று வாங்கிட்டு வர்றாங்க, அதை அப்ளை பண்ணணும், மேலே அதில் தடவணும், ரப் பண்ணணும். அப்போது இந்த மருந்தை பயன்படுத்து. அப்ளை திஸ் மெடிசின். இந்த மருந்தை பயன்படுத்து. இப்போ அபாய்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. உறுதியாக இருக்கணும். சில கம்பெனிகளில் வேலைக்கு போகும்பொழுது அல்லது படிப்பில் சேரும்பொழுது இன்னும் கொடுத்துருப்பாங்க, அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது கீழே கையெழுத்து வாங்குவாங்க. நான் இந்த விதிமுறைகளை உறுதியாக ஏற்கிறேன். I will abide by the rules. இப்போ முன்னாலெலாம் சைக்கிளுக்கு லைசன்ஸ் இருந்தது. சைக்கிள் லைசன்ஸை ஒழிச்சிடுறாங்க, ரத்து செஞ்சிடுறாங்க. அப்போது சைக்கிள் லைசன்ஸ் சிஸ்டம் வாஸ் அபாலிஷ்ட். சைக்கிளுக்கு லைசன்ஸ் வாங்குகிற திட்டம் ரத்து செய்யப்பட்டது. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு கருத்து, இந்தியன் டெமோக்ரஸிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சில கருத்துக்களை சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நல்ல கவனமாக கேட்கணும். கேட்டு அதெல்லாம் நம்ம உள் வாங்கிக்கணும். அதுக்கு இங்கிலீஷ் அப்சார்ப். இப்போது இந்த கருத்தை நீ உள்வாங்கி விட்டாயா? Do you absorb this idea? அப்படி கேட்கணும். அப்போது இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்டை வச்சு நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் படிச்சுக்கிட்டா ஸ்போக்கன் இங்கிலீஷ் நமக்கு ஈஸியாக இருக்கும்.